அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மத்திய சென்னையில் நேற்று செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றதுங்க. பாஜகவுடைய செயல் வீரர்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் பங்கேற்று சிறப்புரையும் ஆற்றியிருக்கிறார். அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஐயா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க ஐயா, என்னான்னு பார்த்தீங்கன்னா சமீபமாக ஒரு விஷயம் நடந்தது. சென்னை பனையூர் விஷயம் உங்கள் அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்களின் வீட்டிற்கு முன்னால் இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்தை அகற்றினார்கள். அராஜகம் செய்து அகற்றப்பட்டது அந்த கொடிக்கம்பம். எந்த பனையூரில் கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதோ அதே பனையூரின் பஞ்சாயத்து தலைவர் திமுக கொடியை அகற்றிவிட்டு பாஜகவில் அண்ணாமலை அவர்களின் முன்னிலையில் இணைந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய பதிலடியாக கூட இதை சொல்லலாங்க. அந்த காணொளி உங்களுக்காக. இதுதான் பாஜக. எப்படியே நீ கொடி கம்பத்தை தான் தூக்குவ, நாங்கள் உங்கள் ஆளையே தூக்குவோம். அதுதான் பாஜக. பாஜகவோட பாலிட்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியே வேறு மாதிரி இருக்கும். இவங்கள மாதிரி இந்த மாநில கட்சிகள் மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். இப்போ அந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வந்துடுவாங்க. செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஒரு தீரன் சின்னமலை போல உரையாற்றிய திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மாஸ் ஸ்பீச். அந்த ஸ்பீச்சை கேட்டு யாரும் வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது. உணர்வு பூர்வமாக இருந்தது அண்ணாமலை அவர்களின் உரை. நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தலை பற்றியும், இந்த தேர்தலுக்கு நம்ம தொண்டர்கள் எப்படி வேலை செய்யணும், திமுக ஆட்சியின் அவலங்களை பற்றியும், சென்னை வெள்ளத்தை பற்றியும், தேர்தல் ஆணையம் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டையும் அங்கே சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். இதை பற்றிலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். கூட்டணி குறித்து பேசியிருக்கிறார். என்டிஏ அலைன்ஸில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படின்றத ப்ரெஸ் மீட் கேள்வியில் போகிற இடத்துல எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதற்கு இந்த இடத்துல நான் பதிலை சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு குட்டி கதையை சொல்லி அந்த கதையின் மூலமாக விளக்கம் அளித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து கவுன்சில் எல்லா இடத்திலும் கூட கை கட்டி நிற்பவர்களை ஆட்சியாளராக போட்டு தமிழகத்தினுடைய ஆட்சி என்பது அதல பாதாளத்தில் இருக்குதுங்க ஐயா. சென்னையை சரி பண்ண தெரியல, சரி பண்ண முடியல. சென்னைக்கு முன்பு இவர்கள் சொன்னார்கள் 98% மழைநீர் வடிகால் பணியை செய்துவிட்டோம் என்று தம்பட்டம் அடிச்சாங்க. அதுவும் நம்முடைய மா சுப்பிரமணியன் ஒருபடி முன்னாடி போனார். சென்னையிலே இனி வெள்ளம் வந்தால் மக்களுடைய மகிழ்ச்சி வெள்ளம் மட்டும்தான் வரும், சென்னைக்கு வெள்ளமே வராதுன்னு மா சுப்பிரமணியன் அவங்க சொன்னாங்க. மகிழ்ச்சி வெள்ளமையா வந்துச்சு. ஊருக்குள்ள தண்ணி இருக்கும், ஆனா சென்னையில தான் தண்ணிக்குள்ள ஊர் இருக்கிற மாதிரி மாற்றி வச்சிருந்தான். 15 நாட்கள் கழித்து மக்கள் கோபத்தில் இருந்த பொழுது எல்லாம் கேட்டாங்க என்ன ஆச்சு. அதுக்கு உங்களுக்கு கொடுத்த பதில் என்னன்னா, அண்ணே 42% தான் முடிச்சிருக்கோம், பொறுமையா இருங்க, 98% முடிக்கல. இதற்கு எல்லாம் நீங்கள் பழி தீர்க்க வேண்டும். இதை போன்ற தகுதி இல்லாத அரசியல்வாதிகள் நீங்க விடவே கூடாது. அதற்கு நீங்கள் பணி செய்ய வேண்டும். ஒரு வீடாக ஏறி இறங்க வேண்டும். 6 சட்டப்பேரவை தொகுதியினுடைய செயல் வீரர்கள் நீங்கள் அமைந்திருக்கின்றனர். இது உங்களுடைய பொறுப்பு. வேட்பாளர் இந்தியாவுக்கே தெரியுங்க. யாரு வேட்பாளராக நாம் நிறுத்தினாலும் கூட அந்த வேட்பாளருடைய பெயர் நரேந்திர மோடி. சிம்பிள். நீங்க எதுவும் குழப்பிக்க தேவையே கிடையாது. நம்முடைய வேட்பாளருக்கு ஜாதி கிடையாது. நாம் திமுகவை போல திமுக நாற்காலில் அமர்ந்திருக்கிறாங்கன்னா 4 கால்களில் அமர்ந்திருக்கின்றார்கள். திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் குடும்ப ஆட்சி, திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் ஜாதி, திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் லஞ்சம், திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் அடாவடித்தனம். இந்த 4 கால்ல தான் திமுக நாற்காலி உட்கார்ந்து இருக்கு. லஞ்சம், குடும்பம், ஜாதி, அடாவடித்தனம்.
இந்த ஒரு காலம் முடிச்சீங்கன்னா திமுக இருக்க முடியாது. அதனாலதான் ஜாதி அரசியல் பண்றாங்க. பண அரசியல் ஏன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த கால் வேணும். அடாவடித்தனம் பண்ணாம திமுகவுடைய அரசியல் இல்லை. குடும்ப ஆட்சி இல்லாம திமுக என்கின்ற கட்சியை. ஆனா நமக்கு அப்படி இல்லைங்க ஐயா. யார் வேட்பாளராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜாதி இல்லை, மதம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நமக்கு தெரியும், மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உறுதியாக மக்களுக்கு தெரியும், நான் ஓட்டு போடுறது மோடிக்கு. இந்த வேட்பாளர் மூலமாக என் ஓட்டு மோடிக்கு போகுது. வேட்பாளர் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அவர்களுக்கு வேலை செய்ய போறாங்க, மோடி அவர்கள் மக்களுக்கு வேலை செய்ய போறாங்க. வேலை முடிஞ்சது. நாம் யாரையும் எங்கேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க ஐயா. நாம் அனைவரும் வேலை செய்வது மோடிக்கு, அனைவரும் வேலை செய்வது தாமரைக்கு, அனைவரும் வேலை செய்வது பாரதிய ஜனதா கட்சி. இதற்கு முன்பு தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் பொழுது எல்லாம் சொன்னாங்க, அண்ணே கூட்டணி பத்தி பேசுங்க, பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறாங்க, கூட்டணி பத்தி பேசுங்க, கூட்டணி பத்தி எங்களுக்கு கிளாரிட்டி கொடுங்க, தெளிவு கொடுங்க. ஐயா, உங்கள் அனைவருக்குமே தெரியும், நாம் ஒரு வீடு கட்டுறோம், புது வீடு கட்டியிருக்கோம். புது வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்றோம். எல்லாத்தையும் கூப்பிடுறோம், வீட்டுக்கு வந்து இருந்து தங்கி சாப்பிட்டு போங்க. வீடு நம்மளுடையது, நாம் கட்டிய வீடு. NDA 1998 நம்ம வீடு அது. யாரெல்லாம் இந்த வீடு பிடிச்சிருக்கு, இந்த வீட்டுல நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா, எங்களோடு வாங்க, உறவினர்களா வாங்க, சேர்த்து பயணம் பண்ணுவோம். சில பேர் வீட்டுக்கு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, நம்மோடவே வீட்லயே தங்கி இருக்கிறாங்க. சில பேர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. சில பேர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, வெளியே போய் சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னாங்க. சில பேர் வந்தாங்க, வீட்டோடவே இருக்கிறோம், நம்மளோட தொடர்ந்து இருக்கிறாங்க. ஐயா, வீட்டிலிருந்து வெளியே போன ஒருவர் சாப்பாடு சரியில்லை, வீடு சரியில்லைன்னு சொல்லும் பொழுது அது அவருடைய கருத்து. வீட்டில் இருக்கக்கூடிய நாம், அவர் எங்க வீட்டில் இல்ல, அவர் எங்க வீட்டில் நம்ம சொல்லுவோமாங்க ஐயா? வீடு நம்மளுடையது, NDA நம்மளுடையது. NDA கட்சியில, NDA கூட்டணியில கட்சிகள் இருக்கின்றார். நாம் யாருக்கும் எப்பொழுதும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நாம் தெளிவுபடுத்த போவதும் கிடையாது. நம்முடைய கூட்டணியில யாரெல்லாம் மோடியை ஏற்றுக்கொண்டு நம்மோடு பயணத்தில் வருகின்றார்களோ அவர்கள் நம்மோடு சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம கேட்டை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம், கதவியும் திறந்து வைத்திருக்கின்றோம். யாரெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் 2024 வேண்டும் என்று நினைக்கின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 60 நாள் தான் இருக்குது. 60 நாளில் தொண்டர்கள் என்ன செய்ய வேண்டும், நம்ம ஜெயிக்கணும்னா தொண்டர்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சில வேலைகளை சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அதில் முதல் வேலையாக வாக்கு செலுத்தாமல் யாரையும் விடக்கூடாது, அனைவரையும் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு செலுத்த சொல்ல வேண்டும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை தேர்தல் ஆணையமும் வெளியிட்டிருக்கிறது. எந்த சேனல்லையுமே இதை சொல்லலைன்னு நினைக்கிறேன், அதாவது செய்தி சேனலில் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, அந்த மற்ற சேனலை பற்றி நம்ம பேச வேணாம், நம்ம சேனல் நம்ம சொல்லிடுவோம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். தேர்தல் ஆணையம் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1000 பேர், அதாவது ஒரே இடத்தில் 1000 வாக்குகள் இருந்தால், ஒரு ஏரியாவில் 1000 வாக்கு இருந்தால் அந்த ஏரியாவிற்கே வாக்குச்சாவடி அமைக்கப்படும். இதுதான் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்க மிகப்பெரிய அப்டேட். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எல்லாரும் வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்றது நம்ம அனைவரையும், நம்ம அனைவரோட தலையாய கடமை வந்து அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே வாக்குச்சாவடி அமைச்சிருவாங்க, எல்லாரும் ஓட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக. ஸோ அந்த அப்டேட்லாம் இதில் சொல்லியிருப்பார். அந்த காணொளி உங்களுக்காக. ஓட்டு போடாதவங்களை நீங்க ஓட்டு போட வைக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் சவால் அது. அதுக்கு மக்களை போய் நாம நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாங்க ஐயா, போடுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, காலையில வீட்டுல ரெடி ஆகி ஓட்டு போடலான்னு அவர் கிளம்பி, அந்த சகோதரியே 2 வீலர்லயோ கார்லயோ போய் ஏதோ சந்து புந்தெல்லாம் கண்டுபிடிச்சு அங்க வண்டியை நிறுத்திட்டு 1 மணி நேரம் வெயில் நின்று பூத்துக்கு போன என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா உங்க பேரே ஓட்டர்ஸ் லிஸ்ட் இல்ல, உங்க பூத்து வேற ஏதோ பூத்து கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வண்டி எடுத்துட்டு போனா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரும். இதற்கு நீங்கள் தீர்வு கொடுக்கணும். ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க, இந்த 2024 தேர்தல் 1000 வாக்காளர்களுக்கு மேல ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா வாக்குச்சாவடி அங்கேயே வந்துவிடும் என்று எலெக்ஷன் கமிஷன் புதிய அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அபார்ட்மெண்ட் 1000 ஓட்டுனா அபார்ட்மெண்ட் கீழே வாக்குச்சாவடி.
முதல்ல மாதிரி இங்க போ அங்க போ 2 கிலோமீட்டர் தள்ளி போ 4 கிலோமீட்டர் தள்ளி போ இல்லைங்க ஐயா. எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை இந்த முறை அவர்களும் மக்கள் ஓட்டு போடுவதற்கு ஏதுவாக வாக்குச்சாவடியை கொண்டு வர்றாங்க. நீங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்க ஏரியால இவர்கள் ஓட்டு போடுற கஷ்டப்படுறாங்க. போன தேர்தலில் ஓட்டு போடல. நீங்க போய் ஐயா இந்த கான்டாக்ட் நம்பர் எங்களுடைய பூத் ஏஜென்ட் எங்க BLA 2 இந்த வாக்குச்சாவடிக்கு வெளியே எங்க பூத் சாவடி நாங்க போட்டிருப்போம். உங்களுக்கு சந்தேகம் இருக்க ஒரு போன் பண்ணுங்க, நாங்களே உங்க பேரை செக் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி இங்கதான் உங்க ஓட்டு இருக்கு எல்லாத்தையும் நாங்க சொல்லிடுறோங்க ஐயா. நீங்க வந்தீங்களா, நாங்களே பூத்துக்கு 2 வாலண்டியர் வச்சிருக்கோம், எங்க பூத்துல உட்கார்ந்து இருப்பார், உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நாங்களே செய்து தரோம். இதை நீங்க மத்திய பாராளுமன்ற தொகுதியில குறிப்பாக நீங்க செய்யணுங்க ஐயா. குறிப்பாக மத்திய பாராளுமன்ற தொகுதியில நீங்க வந்திருக்கக்கூடிய செயல் வீரர்கள் 10% எக்ஸ்ட்ரா போலிங் நீங்கள் செய்ய வைக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய தலையாய கடமையா நான் பாக்குறேங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டும் எக்ஸ்ட்ரா வாக்கும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கான ஓட்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கான ஓட்டு. அதை ஒரு சங்கல்பமாக 100 உறுப்பினர்கள் நான் சேர்த்துவேன், 300 பேர்த்த நான் ஓட்டு போட வைப்பேன். என்னுடைய பகுதியில இதுவரை வாக்கு போடாதவங்க, வாக்கு இருந்தும் தன்னுடைய ஜனநாயக உரிமையை நிறைவேற்றாம இருக்கவங்ககிட்ட நான் அன்பால பண்பால பேசி அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து அந்த வாக்கை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவேன். இந்த 3 செஞ்சுட்டா போதுங்க ஐயா. களம் தயாரா இருக்கு, மோடி ஐயா தயாரா இருக்கிறாங்க, நாடு தயாரா இருக்கு, மக்கள் தயாரா இருக்கிறாங்க. உங்களுடைய வேலை அந்த வாக்கை மட்டும் கொண்டு வந்து EVM மிஷின்ல பதிவு செய்ய வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அதை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை விடுத்து, அடுத்து பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் மத்திய சென்னை அந்த கூட்டம் நடந்த தொகுதியோட MP தயாநிதி மாறன் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று வீரத்துடன் பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது தயாநிதி மாறன் கேரக்டர் என்ன, அவர் எப்படி பேசுவார், அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதையும் அந்த இடத்துல சொல்லியிருப்பார். தயாநிதி மாறனை தோற்கடிக்காவிட்டால் வேற யாரை தோற்கடிக்க போகிறோம் நம்ம அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த காணொலியும் உங்களுக்காக போடுறேன், பார்த்துட்டு வாங்க. நீங்கள் செய்ய போகின்ற உழைப்பு தான் அதற்கு சாட்சிங்க. இந்த 60 நாள் நம்ம கோட்டை விட்டு விட்டு வென்றால் வரலாறு நம்மை மன்னிக்காதுங்க ஐயா, சென்னை நம்மை மன்னிக்காது. தயாநிதி மாறன் MP பார், தயாநிதி மாறன் MP நம்ம தோக்கடிக்க முடியல, யாரையும் ஐயா தோக்கடிக்க போறோம்? அவர் பேசி பார்த்திருக்கீங்களா? பேச ஆரம்பிச்சோன்னா டென்ஷன்ல தான் ஆரம்பிப்பார். அவருடைய உள்ளத்திலிருந்து வெளியே வரும். சீஃப் செக்ரட்டரியா பார்த்துட்டு இருந்தோம், நாங்க என்ன தீண்டத்தகாதவர்களா பாருங்க. சமூக நீதி பேசுற கட்சியில திராவிட இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய குழந்தை, நாங்க சீஃப் செக்ரட்டரி போய் பார்த்து வந்தோம், நாங்க தீண்டத்தகாதவர்களா? அப்ப எந்த அளவுக்கு ஜாதி வன்மம் இந்த தொகுதியினுடைய MP மனசுல இருக்குன்னு பாருங்க. எந்த அளவுக்கு ஜாதி வன்மம் உள்ள இருக்கு. இவர்கள்லாம் மக்கள் பிரதிநிதியா இருக்காங்க. சென்னை வெள்ளத்தப்ப எங்க போனாங்கன்னா இந்தி கூட்டணியில முதல்வர் அங்க இருக்கிறாங்க. இந்தி கூட்டணி மீட்டிங், ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர்றார், முண்டி அடிச்சு சால்வை போட்டுட்டு இருக்காரு. பாத்தீங்களா அந்த காட்சிய? தயாநிதி மாறன் அவருக்கு TR பாலுக்கு போட்டி, அவரு இவரு தள்ளுறாரு, இவரு அவரு தள்ளுறாரு, முண்டி அடிச்சு சால்வை போடுறாரு. ஐயா சென்னை வெள்ளத்துல மூழ்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கெல்லாம் ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு பிரெட், ஒரு பிஸ்கட், ஒரு நெய், ஒரு தயிர், ஒரு பால், உங்களால என்ன முடியுமோ நீங்கெல்லாம் எடுத்துட்டு போய் வீடு வீடா போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த பாராளுமன்றத்தினுடைய MP முதலமைச்சர் இந்தி கூட்டணிக்கு வர்றார், அதே நாள்ல போய் முண்டி அடிச்சு போட்டுட்டு இருக்கார். பாருங்க, இதுதான் தமிழக அரசினுடைய நோக்கம். குடும்பம் இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். சென்னை வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, தென் தமிழகம் வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்தி கூட்டணிக்கு போற முதலமைச்சருக்கு சால் போட்டிருக்கார். வெள்ளம் கடந்து இருக்க வேண்டிய MP ஊர்லயே இல்லை, இருக்க வேண்டிய MLA யாருமே இல்லை, மாமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தரையும் காணும். கரையிலே வேலை பார்த்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் மட்டும்தான். கையில் இருந்த 200 ரூபாய், கையில் இருந்த 500 ரூபாய், கையில் இருந்த 1000 ரூபாய், கையில் இருந்த 2000. அதுவும் குறிப்பாக மத்திய சென்னையிலே மிகச்சிறப்பாக நீங்கள் பணியாற்று. சகோதரர் வினோத் செல்வம் அவர்கள் மழை பெஞ்ச முதல் நாளிலிருந்து தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கார். வேலையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தண்ணியிலேயே தான், யாரும் எங்கேயுமே போலிங்க ஐயா. அந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்கீங்க. மக்கள் நம்பிக்கை, மக்களுடைய மரியாதை பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கிறது. உறுதியாக 2024 தேர்தலில் மக்கள் தயாராயிட்டாங்க ஐயா. நீங்க தயாரா இருக்கும், மக்கள் வாக்கு போடுறதுக்கு தயாராயிட்டாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், நம்ம சேனலில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், களம் மாறிவிட்டது, களம் மாறிவிட்டது, களம் மாறிவிட்டது அப்படின்னு. போன வீடியோவில் முழுமையாக களம் மாறிவிட்டது, மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறது தமிழகம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். அதை இப்பொழுது அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறார். முன்னாடியே நம்ம ஒவ்வொரு டைமும் சொல்லிகிட்டு இருக்கோம், இதே தான் சொல்லிகிட்டு இருக்கோம், தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் களம் மாறிவிட்டது அப்படின்னு. நேற்று அண்ணாமலை அதை போட்டு உடச்சிட்டாருங்க. தமிழ்நாட்டில் இந்த தடவை பாஜக 25 எம்பிக்கள் ஜெயிக்க போகிறாங்க பாஜகவில் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த காணொளி உங்களுக்காக. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அற்புதமான ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு பக்கம் நம்முடைய யாத்திரை தமிழகத்திலே 150வது தொகுதியை தொட்டுவிட்டோம். படிப்படியாக முதல் தொகுதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து 25வது தொகுதி கோவில்பட்டிக்கு போய் 50வது தொகுதி தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பத்துக்கு போய் 75வது தொகுதி கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையத்துக்கு போய் 100வது தொகுதி ஸ்ரீரங்கத்துக்கு போய் 125வது தொகுதி கும்பகோணத்திற்கு போய் நேற்று 150வது தொகுதி ஒசூரை தொட்டாச்சுங்க ஐயா. தென் தமிழகம், கொங்கு, மத்திய தமிழகம் எல்லாம் போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லையோர மாவட்டம் நம்முடைய தருமபுரி கிருஷ்ணகிரி முடிச்சாச்சுங்க ஐயா. ஒரு விஷயத்தை உறுதியாக அறுதியிட்டு உங்களுக்கு சொல்ல முடியும், களம் மாறிடுச்சுங்க ஐயா. களம் தயாரா இருக்கு. யாரு சொல்றதுன்னு கேட்க வேண்டிய அவசியம். டிவியில எல்லாம் பேசுவாங்க, கருத்து கணிப்பெல்லாம் போடுவாங்க. ஓ, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகமாயிருச்சு இந்த தேர்தலில், ஆனா ஜெயிப்பாங்களா? கேட்காதீங்க. பாரதிய ஜனதா கட்சி ஓட்ட பிரிக்குமா, பெரிய சக்தியா மாறிடுச்சா? கேட்காதீங்க. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா? கேட்காதீங்க. ஐயா, 150 தொகுதியை தாண்டி இருக்கின்றோம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20,000 மக்களை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒசூர்ல நேற்று பார்த்திருப்பீங்க, ஊரே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு, வரலாறு காணாத அளவுக்கு ஒசூர்ல கூட்டம். எல்லா இடத்திலும் கூட தயாரா மக்கள் இருக்கிறாங்க. ஐயா, நான் சொல்லுகின்றேன், இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை சொன்னா தவறா போய் 25 தொகுதிகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஜெயிக்கும். அது எந்த மாற்று கருத்தும் யாருக்கு வேண்டாங்க ஐயா. களம் தயாரா இருக்கு. எல்லாம் களத்துக்கு போகாதவங்க, ஏசி ரூம்ல அரசியல் பண்றவங்க பழைய அரசியல் கணக்கு போடுறாங்க. அது தப்பு கணக்குங்க ஐயா. புது அரசியல் கணக்கு, மக்கள் கணக்கு, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு, அது மோடியினுடைய கணக்கு. 2024 தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் என்பது யாத்திரையும் உங்களுடைய உழைப்பு முடிவு செய்து கொண்டிருக்கிறது. யாரு சொல்றது நீங்க காதுல கேட்காது. டிவி சேனல்ல டிபேட் பண்றவங்க யாரும் உங்களுக்கு வேண்டாம். பத்திரிகையில் எழுதக்கூடிய நான் போல் ஸ்ட்ராட்டஜி போட்ட, நான் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்ட, வேண்டாங்க ஐயா. கருத்து கணிப்பு தெளிவா இருக்கு. 25 தொகுதியை தாண்டி வெற்றி கொடியை நாம் நாட்டப் போகின்றோம். எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், கட்சினாவே ஒரு உள்கட்சி பூசல் எல்லாமே இருக்க தான் செய்யும். இருந்தாலும் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுரையை சொல்லுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள். நம்ம கட்சியில் அனைவரும் சமம், யாரும் பெரியவர்கள் கிடையாது, யாரும் சிறியவர்கள் கிடையாது. பாரத பிரதமரும் ஒரு தொண்டன் தான், அவரை மாண்புமிகு அப்படின்னு கூப்பிடவே கூடாது அப்படின்னு அவரே ரூல் போட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கட்சி அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி. இதில் யாரும் பாகுபாடு நினைக்க வேண்டாம். என்னடா அவங்க மேலே உட்காந்துருக்காங்களே, இவங்க கீழே உட்காந்துருக்காங்களே அப்படின்ற பாகுபாடு எப்பவும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு வேலைக்காக நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க. வந்திருக்கிறேன், பொங்கலுக்கு முன்பு நேரம் கொடுத்து வந்திருக்கேன். என்னை பொறுத்தவரை ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு சங்கல்பத்தை நீங்க எடுத்துக்கணும். ஒரு சங்கல்பம். என்ன சங்கல்பம் என்றால், அண்ணே இந்த கட்சியில நான் பின் இருக்கையில கடைசியா உட்கார்ந்து இருக்கேன். நான் அந்த கட்சிக்கு முக்கியமா? வினோத் செல்வம் அண்ணே நான் முக்கியமா இருந்தா எனக்கே மேடையின் மீது சேர் போடல, ஏன் எனக்கு கடைசி ரோல சேர் போட்டிருக்காரு? கேள்வி கேட்கலாம். அண்ணே நான் ரொம்ப நாளா கீழே உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் இன்னும் மேலேயே வரல, எப்ப நான் மேல வருவேன்? கேள்வி கேட்கலாம். அண்ணே நான் உள்ளே இல்ல, மேலே இல்ல, வெளியே நின்று இருக்கனே, நான் முக்கியமா? சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய கட்சி மட்டும்தான் பிரதமராக இருந்தாலும், தேசிய தலைவராக இருந்தாலும், பூத் தலைவராக இருந்தாலும் அனைவரும் சமம் என்கின்ற கோட்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சி. அதனால சமீபத்தில் பிரதமர் அவர்கள் சொன்னாங்க, தமிழ் மொழினா அடைமொழி அரசியல் ஜாஸ்தி, அரசியல்வாதிகளே உங்களுக்கு பெருசு பெருசா பேர் வச்சு நிறைய பேர் வச்சுக்கிட்டாங்க. மோடி அவர்கள் சமீபத்தில் சொன்னாங்க, என்னை யாரும் மாண்பு மிகுன்னு கூப்பிடாதீங்க, என்னை யாரும் மோடிஜின்னு கூப்பிடாதீங்க,
என்னை மோடி என்று மட்டும் கூப்பிடுங்க. பிரதமர் அவர்கள் நமக்கு உத்தரவு போட்டிருக்கார். தமிழகத்தில் நீங்க பாப்பீங்க, பிரதமர் மேடையில் இருக்கும் பொழுது நாங்கள் பிரதமரை மாண்புமிகுலாம் நாம் யாரும் கூப்பிட போறதில்ல, மோடி என்றுதான் கூப்பிடுவோம். அது மோடி அவர்கள் உத்தரவு. எனக்கு அடைமொழி எதுக்கியா கொடுக்குறீங்க? நானும் ஒரு தொண்டன், அடைமொழி யாரும் கொடுக்க கூடாது, என்னை யாரும் கௌரவப்படுத்தக்கூடாது, நான் ஒரு சேவகன். மோடி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. மோடி சமீபத்தில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீட்டிங்ல தெளிவா சொல்லியிருக்கிறார். தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா அடைமொழி, அடைமொழிக்கு அடைமொழி, அடைமொழிக்கு ஒரு அடைமொழி, நமக்கு யாரை என்ன பேர் வச்சு கூப்பிடுறதுன்னு தெரியாம இருக்கும். நம் கட்சியை பொறுத்தவரை அனைவரும் சமம். நம்முடைய சங்கல்பம் என்னன்னா, இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு உங்களுடைய தனிப்பட்ட முறையில நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. அண்ணே, நான் வந்திருக்கேன், நான் இன்னையிலிருந்து என் பாக்கெட்ல 100 உறுப்பினர் கார்டை வச்சுக்குவேன். நான் 100 உறுப்பினர் கார்டை எனக்கு என்ன 60 நாள் இருக்குனே. நான் ஒருத்தரும் கூட பாரதிய ஜனதா கட்சி செயல்வீரர்கள் கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய நான் 100 உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு நான் சேர்த்துவேன். காலையில கார்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவேன். மோடியை பிடிக்கும், ஆனா பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாம இருப்பார், உறுப்பினரா சேர்த்துவேன். மோடிஜியை பத்தி தப்பா யார்கிட்டயும் பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பேசுவேன். 10 வீடு காலையில ஏறி இறங்கிட்டு என் வேலைக்கு போவேன். வேலை முடித்து விட்டு வந்த பிறகு 5 வீட்டுக்கு போயிட்டு வருவேன். என் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய வார்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் எட்டி பார்த்து ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்ல அடுத்த 3 நாள் நான் போவேங்க. ஒரு ரோஸ் எடுத்துட்டு போவேன், ஒரு பூ எடுத்துட்டு போவேன். ஒண்ணுமே இல்லையா, வீட்டுல சக்கரை பொங்கல் செஞ்சு ஒரு டப்பால போட்டுட்டு போவேன். என்னுடைய வாழுகின்ற பகுதி, என்னுடைய தெரு, என்னுடைய வார்டு, அனைவரும் நரேந்திர மோடியின் பக்கம் வருவதற்கு நான் உழைப்பேன் என்பதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய சங்கல்பம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. 100 கார்டு வாங்கிக்கங்க. மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, உறுப்பினர் அட்டை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கங்க ஐயா. நீங்க தனிப்பட்ட முறையில வாக்கு பெட்டியிலே போலாகிற அன்னைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட சந்தோஷம் என்னன்னா, நான் ஒரு 300 பேர்த்த ஓட்டு போட வச்சிருக்கேன் அப்படிங்கறதாங்க என் சந்தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உடம்பை சிலிர்க்க வைக்கும் விதமாக இருந்தது அண்ணாமலை அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும். இன்னும் 60 நாள் தான் இருக்கு. வெற்றியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது பாஜக. தயவு செய்து கோட்டை விட்டு விடாதீர்கள், கடினமாக உழையுங்கள். இதற்காக அவர் சொன்ன வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன், அடுத்த அந்த வீடியோவும் போடுவேன், அதில் நல்லா உன்னிப்பாக கவனிங்க. இதற்காகத்தான் இவ்வளவு நாள் காத்து கிடந்தோம். இதற்காக பல ஆன்மாக்கள் காத்து கொண்டு இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தை! அப்படியே ஹார்ட் டச்சிங் வேர்ட்ஸுங்க இதெல்லாம். பல பேர் இந்த கட்சிக்காக உயிர் நீத்தி இருக்கிறார்கள். அதற்கு மீனிங் அதுதான், நிறைய ஆன்மாக்கள் காத்திருக்கிறது. அடுத்த வார்த்தை ஒன்று சொல்கிறாரு, கேட்டுக்கோங்க. இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே இத்தனை நாளாக நான் கட்சிக்காக உழைச்சேன், எனக்கு இந்த கட்சி என்ன செய்தது அப்படின்னு ஒரு நாள் கூட கேட்காமல் தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த 60 நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஜெயிச்சே தீர வேண்டும் அப்படின்றத அந்த இடத்துல அருமையான உரையை ஆற்றியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க. கடைசி 60 நாள் களத்தை விட்டாது. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எதிர்த்து நின்னாச்சு. திமுக காரனை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி பாரதிய ஜனதா கட்சி, ஒரே ஒரு தொண்டன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன். வெற்றியின் விளிம்புல விட்டுறாதீங்க ஐயா, வெற்றியினுடைய விளிம்புல கோட்டை விட்டுறாதீங்க. 60 நாட்கள் உங்களுடைய உழைப்பு தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய தேர்தல் 2024. 75 ஆண்டுகளாக தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல். கோட்டை விட்டால் சரித்திரம் நம்மை மன்னிக்காது. பல ஆன்மாக்கள் இதற்காக காத்திருக்கின்றார். தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று விட்டுறாதீங்க ஐயா. 60 நாட்கள் உயிரை கொடுத்து களத்தில் இறங்க. யாரு எமனே வந்தாலும் பார்த்துக்கலாம், கடவுளே வந்தாலும் பார்த்துக்கலாம். 60 நாட்கள் களத்தில் இருங்க. ஒரு ஓட்டாக செய்கிறீங்க. 100 உறுப்பினர்களை சேர்த்துங்க, 300 ஓட்டை போல் பண்ண வைங்க. ஓட்டு போராதவங்களை வாக்குச்சாவடி கொண்டு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த வாக்கு கொண்டு வர வெற்றி எழுதி வச்சுக்க. மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது இந்த வேலையை செய்துவிட்டால் நிச்சயமாக நடக்கும், அது உறுதி. எந்த மாற்று கருத்து உங்களுக்கு வேண்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, குறிப்பாக செயல் வீரர்களுக்கு, வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு
தன்னை எல்லாம் இத்தனை காலம் வருத்திக் கொண்டு இந்த கட்சிக்கு நான் இவ்வளவு உழைப்பு கொடுத்திருக்கின்றேன், இந்த கட்சி எனக்கு திரும்ப என்ன கொடுக்கும் என்று ஒரு நாளும் கேட்காத சகோதர சகோதரிகள் இங்கே வந்திருக்கின்றேன். நாடு நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்ளைகள் நீங்கள் வந்திருக்கின்றனர். 60 நாள் கோட்டை விட்டுறாதீங்க ஐயா. நமக்கான காலம் கனிந்து வருகிறது. இயற்கை நம்மோடு இருக்கிறது. மோடி ஐயா எல்லாத்துக்கும் மேல் நம்மோடு இருக்கிறாங்க. வெற்றியை பறித்துக் கொண்டு வாருங்கள். அற்புதமான சேர்வர்கள் கூட்டத்திலே பங்கேற்றதிலே நானும் பெருமை அடைகின்றேன். மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ். மண்டன் தலைவர்லாம் வந்து கொஞ்சம் மேல வாங்க. மண்டு பஸ் வாங்க வாங்க. பார்த்தீங்களா, நம்மளால் முடிஞ்சளவு பாஜகவிற்கு உழைப்போம். என்னால் முடிஞ்சளவு நான் எஃபோர்ட் போடுறேன், உங்களால் முடிஞ்சளவு நீங்கள் எஃபோர்ட் போடுங்க. டோட்டலாக அனைவரும் சேர்ந்து பாஜகவை மிகப்பெரிய கட்சியாக நிலைநிறுத்தி இந்த நாட்டில் உள்ள தீய சக்திகளை அகற்றிவிட்டு நிரந்தரமாக நாம் ஆட்சியில் இருப்பதற்கு என்ன வேலையோ அந்த வேலையை செய்வோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் ஏற்போம் அப்படின்றத சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.